புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல் புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் என்று அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியும் துணைநிலை அவர்கள் ஆளுநர்படியும் பாரத பிரதமருடைய ஆசீர்வாதத்திலையும் வெகு விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போடுறதுக்குண்டான பணிகளை துரிதமாக நடக்குது. கண்டிப்பாக செய்வோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றி. புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல் மாறியது. மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான AFT மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். கடந்த மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ கல்விக்கான இளநிலை நீட் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது பீகார், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது. ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முதலிடம் பெற்றது ஆகிய சம்பவங்கள் நடந்தன. பீகார் போலீசார் மட்டும் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 19 பேரை கைது செய்துள்ளனர். அதேபோல் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்பினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நீட் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடி அரசை, மத்திய அரசை, மோடி அரசை, மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். கோடி கோடியா சம்பாதிக்குது. காடு கழனி வித்து படிச்சா வன்மையாக கண்டிக்கின்றோம். பட்டதாரி மாணவனை எல்லாம் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான வகையறா பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தெப்பல் உற்சவ விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சருக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. முன்னதாக தெப்பல் உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தெப்பல் உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி, தெப்பல் உபயதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இதில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழுவினர் பங்கேற்று பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், கண் சிகிச்சை மருத்துவம், எலும்பு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம் ஆகிய பரிசோதனைகளில் ஈடுபட்டனர். முகாமில் பங்கேற்றவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கான செலவை மருத்துவமனை ஏற்றுக்கொள்ளும். மேலும் கண்புரை அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முகாமிற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் அய்யனார் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கேந்திர நிர்வாகிகள் செய்திருந்தனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டார்கள். ஜனசங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஷியாம பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஜந்தா சிக்னல் அருகே அனுசரிக்கப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த வள்ளி சித்ரா, பச்சையம்மா, சசிகலா மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் ஆணைக்கிணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் அய்யனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தாய் இயக்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம். இந்த சங்கத்தை நிறுவியவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவரது நினைவு தினம் பாஜகவினரால் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்துக்கு பாஜக தொகுதி தலைவர் அய்யனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். டிஎன்-பாளையம் பொறையாத்தம்மன் கோவில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 வருடங்களுக்கும் மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்பமரம் அமைந்துள்ளது. அம்மரத்தின் கிளைப்பாகங்களின் சுற்றளவு படர்ந்துள்ளதால் எந்நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்படும். இதனால் பல தலைமுறையாக மரத்தடி பாடசாலை ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி, அதனையொட்டியுள்ள பொறையாத்தம்மன் கோவில் பக்தர்களின் ஆன்மீக ஓய்வு இடம் என பன்முகத்தன்மையை கொண்டு விளங்கிய இந்த வேப்ப மரத்தினை டிஎன்-பாளையம் கிராம மக்கள் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அவ்வப்போது பாதுகாத்து வந்த பழமை வாய்ந்த மரம். இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்தது. எனவே மரம் சிதலமடைந்து அடிபாகத்தோடு முறிந்தது. இதனை கண்ட அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர் அங்கு திரண்டனர். மேலும் இதுகுறித்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பலரது வாழ்வு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து பன்முகத்தன்மை கொண்ட இந்த வேப்ப மரம் சாய்ந்தது அப்பகுதி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன்-பாளையம் கிராமத்தில் பொறையாத்தம்மன் கோவில் அருகில் உள்ள இந்த வேப்ப மரமானது ஒரு 250 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரித்து வந்தது. இது வந்து இந்த மரத்தின் அம்சம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரு மீட்டிங் போட்டாலும், சுய உதவிகள் மற்றும் சமூக அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் இங்கே மீட்டிங் போட்டது. பல அதாவது பாடசாலைகள் கல்விகளும் இங்கே வந்து உட்காந்து படிச்சிருக்காங்க. பல விளையாட்டு வீரர்களும் இங்கே வந்து விளையாட்டு பெற்றிருக்காங்க. இதில் பழமை வாய்ந்த இந்த மரம் 2 நாட்களாக தொடர் மழையினால் வேரோடு சாய்ந்து விட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் சங்கத்து நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, மாநில தலைவர் சரவணன் மற்றும் கிளை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சங்கத்து நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, செயலாளர் பாலசுப்ரமணியம், பொருளாளர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் வீரமுத்து, துணை செயலாளர் பாஷா, சங்கர், துணை பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர்.
பாரதிய ஜனதா சங்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவருமான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 71வது நினைவு தினம் மணவெளி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சாலை சந்திப்பில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், ரமேஷ் குமார், சக்திவேல், பன்னீர்செல்வம், மணிகண்டன், பிரியா, சுமதி, வாழ்முனி, தண்டபாணி, ராஜகுரு, நாகமுத்து, ஜெயக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் பாண்டிச்சேரி அமைச்சர் வால் சண்டை சங்கத்தின் சார்பாக 6வது மாநில அளவிலான வால் சண்டை போட்டி பள்ளி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியின் துவக்க விழாவிற்கு புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜோரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜன் மற்றும் கழகத்தின் மூத்த துணைத் தலைவர் உதவி ஆய்வாளர் மலையன், சங்கத்தின் நிறுவனர் கிருஷ்ணன், பொதுச் செயலாளர் பூபாலன் மற்றும் தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். போட்டிக்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் வால் சண்டை வீரர்களும் கலந்து கொண்டனர். போட்டிக்கு நடுவராக பயிற்சியாளர் ஸ்ரீ முருகன் அவர்கள் கலந்து கொண்டார். இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் தேசிய அளவிலான வால் சண்டை போட்டியில் தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் முதலியார்பேட்டை போஸ்ட் ஆபீஸ், எம்எல்ஏ ஆபீஸ், நயினார் மண்டபம் ஆட்டோ ஸ்டாண்ட், பிரியதர்ஷினி நகர் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மாநில செயலாளர் வெற்றிசெல்வம் மற்றும் அனைத்தணி நிர்வாகிகள், மகளிர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அனைத்து கிளைகளிலும் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி திருவுருவப் படம் வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் பிரமுகர் செல்வகுமாரின் பிறந்தநாள் விழா தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் இடையார்பாளையம் சேகர், சுரேஷ்குமார், ஆண்டியார்பாளையம் குமார், பாபு, லட்சுமணன் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க நடைபெற உள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கழக கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமை தாங்கினார். முன்னதாக தமிழக அரசின் அலட்சிய போக்கால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உயிரிழப்புக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கெரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. கெரியர் கிராஃப்ட் அகாடமி என்பது பல மென்பொருள் துறை சார்ந்த பயிற்சிகளை நேரடியாக அளிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் பெற்று தருகிறது. இவ்விழாவில் செல்வேந்திரன் ராஜகோபால், வைஸ் பிரசிடென்ட் உதயசங்கர், அன்கிட் ஜெய்ஸ்வால், கிஷோர் பூனப்பள்ளி ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கெரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் தொடர்பான நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். பல துறை சார்ந்த தேவைப்படுகின்ற திறன் மேம்பாடு பயிற்சி வகுப்புகளை வழங்கி வருவதாகவும் இவை போன்ற பயிற்சிகள் இக்காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானதும் அவசியமானதும் ஆகும் என சிறப்பு விருந்தினர்கள் கெரியர் கிராஃப்ட் அகாடமி பற்றி தங்கள் சிறப்புரையில் குறிப்பிட்டிருந்தனர். இவ்விழாவில் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், வேலைவாய்ப்பு அதிகாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியில் உள்ள சமூக சேவகர் நாராயணன் 79ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி அரச மரத்தடி வினை தீர்க்கும் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் திருவோடு ஏந்தும் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான விழா, அதனைத் தொடர்ந்து அரச மரத்துக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆன்மீக சமூக சேவகர் நாராயணன் செய்திருந்தார்.